கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமிட்ட, அதாவது இனப்படுகொலையின் வடிவங்களில் ஒரு உதாரணமாக, ஒரு வரலாற்று ஆதாரமாக இந்த கருப்பு ஜூலை, இந்த வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலைகள் காணப்படுகின்றன. அடிப்படையிலே ஒரு இனத்தின் மீது திட்டமிட்ட வகையிலே, அதாவது அவர்களுடைய பெயர்கள் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக அடையாளப்படுத்தப்பட்டு 3000க்கு மேற்பட்ட தமிழர்கள் நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கான அதாவது 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர் ஆக்கப்பட்டார்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய சொத்துக்கள், அதாவது 1000 மில்லியன் ரூபாய் வரையிலான சொத்துக்கள் அமெரிக்க டாலர்களில் பெறுமதிகளிலே அழித்தொழிக்கப்பட்டன. இப்படியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான பேரினவாத சிந்தனையுள்ள தேசம் இன்றும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலே மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஆட்சி மாற்றங்களோ அல்லது மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்களோ எவரும் முயற்சிக்கவில்லை. அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நின்று கொண்டு ஒரு அடக்கப்படும் இனமாக, ஒடுக்கப்படும் இனமாக நாங்கள் இன்று இந்த நினைவேந்தலை மேற்கொண்டிருக்கின்றோம். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் ஒரு உத்தியோகபூர்வ நிகழ்வாக, அதாவது நினைவஞ்சலி நிகழ்வாக வருடம் நாங்கள் கருப்பு ஜூலை மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையிலே படுகொலை செய்யப்பட்ட அரசியல் தலைவர்களான அண்ணன் குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் உள்ளிட்ட 54 அரசியல் கைதிகள் பற்றிய நினைவேந்தல் நிகழ்வை இந்த கருப்பு ஜூலை காலப்பகுதியிலே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமிட்ட, அதாவது இனப்படுகொலையின் வடிவங்களில் ஒரு உதாரணமாக, ஒரு வரலாற்று ஆதாரமாக இந்த கருப்பு ஜூலை, இந்த வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலைகள் காணப்படுகின்றன. அடிப்படையிலே ஒரு இனத்தின் மீது திட்டமிட்ட வகையிலே, அதாவது அவர்களுடைய பெயர்கள் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக அடையாளப்படுத்தப்பட்டு 3000க்கு மேற்பட்ட தமிழர்கள் நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கான அதாவது 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர் ஆக்கப்பட்டார்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய சொத்துக்கள், அதாவது 1000 மில்லியன் ரூபாய் வரையிலான சொத்துக்கள் அமெரிக்க டாலர்களில் பெறுமதிகளிலே அழித்தொழிக்கப்பட்டன. இவை அனைத்தும் வாக்காளர் டாப்புகளை எடுத்து சென்று எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அவற்றை தென்னிலங்கையிலே அடையாளப்படுத்தி அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளாக, அதாவது அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையின் அங்க நடவடிக்கைகளாக அமைந்தன. அடிப்படையிலே நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய அண்ணன் ஜெகன், தங்கத்துரை, குட்டிமணி உள்ளிட்டவர்கள் கண் தோண்டி வெலிக்கடை சிறைச்சாலையிலே, அதாவது கைது செய்யப்பட்டு அரசினுடைய முழு பாதுகாப்பிலே வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறான படுகொலைகள் பின்னரும் பல தடவைகள் அரசியல் கைதிகளாக இருந்த டில்ருக்ஷனாக இருக்கலாம், நிமலரூபனாக இருக்கலாம், பலருக்கு நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த படுகொலைகள் எதற்குமே இலங்கையிலே நீதி நிலைநாட்டப்படவில்லை. உள்நாட்டு விசாரணைகள் எதுவுமே இந்த விடயங்களுக்கு தோதானதாகவோ அல்லது உண்மைத்தன்மையுடையதாகவோ எந்த காலகட்டத்திலும் அமையவில்லை. மாறாக சில காலங்களிலே ஆணைக்குழுக்களை நியமிப்பார்கள், அவற்றில் எல்லாம் கதைகளை மூடுவார்கள், எல்லாம் விஷயம் முடிந்தது என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த நாட்டிலே தமிழினம் எதிர்கொண்டிருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் எதிர்கொண்ட நிலைமையை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு கொடூரமான, சர்வதேசம் ஆதாரங்களுடன் நிரூபித்த ஒரு இனப்படுகொலை காலப்பகுதியாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதி என்பது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் வன்முறையின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காகத்தான் போராடுகின்றோம் என்று சொன்னவர்கள் தான் எங்களுடைய இந்த அரசியல் தலைவர்கள் அண்ணன் குட்டிமணி, தங்கத்துரை உள்ளிட்ட ஜெகன் உள்ளிட்டவர்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நீதிமன்றத்திலே சொன்னார்கள் இந்த கருத்தை. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இறந்தாலும் எங்களுடைய கண்கள் இன்னும் ஒருவருக்கு வழங்கப்பட்டு இந்த தேசம் மலர்வதை, தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ்வதை தங்கள் கண்கள் காண வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் உயிருடன் கண் தோண்டி படுகொலை செய்யப்பட்டார்கள்.
இப்படியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான பேரினவாத சிந்தனையுள்ள தேசம் இன்றும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலே மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஆட்சி மாற்றங்களோ அல்லது மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்களோ எவரும் முயற்சிக்கவில்லை. அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நின்று கொண்டு ஒரு அடக்கப்படும் இனமாக, ஒடுக்கப்படும் இனமாக நாங்கள் இன்று இந்த நினைவேந்தலை மேற்கொண்டிருக்கின்றோம். காலகாலமாக தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். தமிழர்களுடைய மனநிலைகளை அடிமைகளாக மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்று கூட நாங்கள் நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ முடியாத ஒரு நிம்மதியான நிலையில் இருக்கின்றோம். அதை கூட தீவதாயின் மனம் நொந்தபடி எதற்கும் தெரியாத வண்ணத்தால் இந்த நிகழ்வுகளை கூட நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றது. மக்களுக்கான தீர்வு, மக்களுக்கான சுதந்திரம், தமிழ் மக்களுக்கான அந்த வாழ்வுரிமை என்பது கிடைக்கப்பெறவில்லை. நிச்சயமாக இந்த உயிர்களை நீத்த இந்த உறவுகளின் ஆத்மா சாந்திகளோடு, அவர்களின் எண்ண கனவுகளோடு நமது மக்கள் இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசாங்கம் வழங்காது இருந்தும் இந்த நமது மக்களுக்குரிய இந்த நிலைமையினை எப்படியாவது ஏதாவது ஒரு சக்தியை கொண்டு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக நமது மக்களுடைய உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஆயுதங்களை தூக்கி போராடவோ அல்லது அவர்கள் அடுத்தது அந்நிய சக்திகளுடைய விளைபோகும் செயலில் போயாவது பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. நமது மக்களுடைய உரிமைகளை நாமாகவே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிம்மதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த படுகொலையிலே கொல்லப்பட்ட நமது உறவுகள் அனைவருடைய ஆத்மா சாந்தி வேண்டி நான் நிற்கிறதோடு உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 24-26 எல்லாம் கொலைகள் நடைபெறுகிறது. இந்த கொலைக்கான நீதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அதாவது கிட்டத்தட்ட 300 4000 பேர் வரையானவர்கள் கொலை, கணக்கு சரியான கணக்கு தெரியாது, 4000 பேர் வரையானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலே ஒரு தமிழன், அதாவது எண்ணூரை சேர்ந்தவர், அவர்தான் இந்த கலவரக்காரர்களுக்கு எதிராக தன்னுடைய துப்பாக்கியை நீட்டி, கொழும்பிலை தன்னுடைய துப்பாக்கியை நீட்டி சுட்டவர். 3 பேர் உடனடியாக சேர்த்து அந்த வழக்கு நீண்ட காலமாக ஒரு நிர்வாக சேவையை சேர்ந்த அதன் பேர் கற்குணம் என்கின்ற தமிழர், எண்ணூரை சேர்ந்தவர். அப்படி மற்றபடி நாங்கள் அந்த எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் எந்த விதமான தெரியுமற்ற நிலையிலே தான் தமிழ் மக்கள் மீது அந்த இன வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த அந்த வன்முறையை தொடர்ந்து, அந்த இன படுகொலையை தொடர்ந்து தமிழ் இளைஞர்கள் பல்வேறு இயக்கங்களை ஆரம்பித்தார்கள், பல்வேறு இயக்கங்களிலே சேர்ந்தார்கள். அதன் வெளிப்பாட்டிலே ஒன்றுதான் அந்த காலத்திலே வெளியடை சிறையில் நடைபெற்ற முக்கியமணி தங்கத்தில் உட்பட 53 பேர் மீதான படுகொலை. அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் காலங்காலமாக பெரும் படுகொலைக்கு உண்மையிலே மற்ற நாடுகளில் நடைபெற்ற மயிலா படுகொலையெல்லாம் 340 பேர் தான், சூரியன் பாலா 300. அப்படி ஆனால் எங்களுடைய குடிமக்கள் படுகொலை 30,000 40,000 வரை படுகொலை நடந்திருக்கின்றது. ஆனால் அதுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஆயினும் நாங்கள் இந்த படுகொலையை காலங்காலமாக எங்களுடைய தண்டனையை கடத்த வேண்டும், அதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அதுதான் தமிழராகி எங்களுடைய கடமை. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்